கூடாது. லைட் போட்டுக்கிறாங்க, என்ன பண்றது? அந்த அயோத்தியா நகரம் அனைத்து இடங்களுமே இருளாகப்பட்டது, மூழ்கி இருக்குது. இரவு வேளையில அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ஆமா, எங்க அப்பா அப்படி போகும் நேரத்துல அயோத்தி நகரத்துக்கு சற்று அருகாமையில ஒரே ஒரு குடிசை வீட்டு தீபமாகப்பட்டது எரிந்து கொண்டிருக்கிறது. எங்க அப்பா பார்த்தார், என்ன ஒரு ஆச்சரியம், நாடே அனைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த குடிசை வீட்டு தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது, என்னவாக இருக்கும்னு எங்க அப்பா அந்த வீட்டுக்கு அருகாமையில போய் நின்னாரு. சென்று பார்க்கலாம். அப்ப உள்ள இருந்தா ஒட்டனும் ஒட்டச்சியும் இருவரும் பேசிக் கொண்டிருந்தாங்க. அந்த ஒட்டம் சொல்கின்றான், பெண்ணே, இது நாள் வரைக்கும் இந்த அயோத்தியா நகரத்துல அனைத்து விதமான வீடுக்கு நாம தான் வேலை செய்து கொடுத்தோம். இப்ப நமக்கு ஒரு குழந்தைகள் கூட இல்லை. நமக்கு பிறகு இந்த அயோத்தியா நகரத்துல வயதாகி விட்டது. ஆமா, சரி, நமக்கு பிறகு இந்த அயோத்தியா நகரத்துல யார் பெண்ணே இந்த வேலைகளை செய்வா? நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த கடப்பாறை மம்முட்டி இதை வைத்து நாளை வேலை செய்ய நமக்கு ஒரு குழந்தை இல்லாமல் போய்விட்டது என்று இந்த கடப்பாறை மம்முட்டி சுத்தி யாருக்கு நம்ம ஒப்படைக்கிறது? ஆமா, அப்படி வருத்தப்படாது. அப்பதான் எங்க அப்பாவுக்கு மனதள தோன்றணும், ஒரு கடப்பார மண் சட்டி வைப்பதற்கு ஒரு மகன் வேண்டும் என்று. அண்ணவர் நினைக்கிறாரு. நாம நீதி நெறி தவறாத இந்த அயோத்தியா நகரத்தை நாம் வாழ்றோம், நமக்கு ஒரு மைந்தன் இல்லாமல் போய்விட்டது அப்படி என்று மனக்கலக்கு அப்பதான் எங்க அப்பாவுக்கு வருது. அப்ப என்ன செஞ்சாங்க, எங்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டரை அழைத்து இதற்கு என்ன என்று கேட்டார். அவர் வழி சொல்ல பிரம்மனை நோக்கி புத்திர காமஸ்ரீ யாகம் செய்து அந்த யாகத்தின் பலனாக மூவரும் கருவுற்றார். சரி, புத்திர காமஸ்ரீ யாகத்தின் பலனாக 3 தாய்களும் கருவுற்று இருக்க அந்த மூவருக்கும் நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம், என்னுடன் யார் யார் பிறந்தார்கள்? இப்படி இந்த 3 தாய்க்கும் அந்த புத்திரகாமஸ்ரீ யாகத்தின் பலனாக கோசலைக்கு இந்த ராமன், கைகேசி அம்மனுக்கு பரதன், சுமித்திரைக்கு லக்ஷ்மணன்,
சத்துருக்கள். சரி. இப்படி நால்வராக பிறந்தோம். ஆமா ஐயா. இப்படி நால்வராக பிறக்க நான் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ராமச்சந்திரமூர்த்தி நான் 17ஆம் தேதியில் நான் பிறந்தவன். இந்த ராமர் பிறந்தது சித்திர மாதம். அதனாலதான் எப்பவுமே சொல்லுவாங்க, குடும்பத்துல மூத்த பையன் சித்திரை மாசம் பிறந்தா அந்த குடும்பம் சிரமப்பட்டுதான் முன்னேறும். ஓஹோ, சிரமப்பட்டுதான் முன்னேறும். ஆமா, எவ்வளவுதான் சிரமப்பட்டாலுமே பிற்காலத்துல நல்லா வாழ்வாங்க, பலன் கிடைக்கும். ஆமா, அதுபோல நான் சித்திரை மாதத்தில் நான் பிறந்தவன். நான் பிறந்த 11ஆம் நாளில் அனைத்து விதமான குருமார்களையும் அழைத்து எனக்கு ராமன் என்று பெயர் சூட்டினார். என்னுடைய முதற் பெயர் ராமன். ஆமா, என்னை பெற்றெடுத்தது மட்டும்தான் என் தாய் கோசலை. பிறந்த உதரத்தோடு இருந்த என்னை வாரி தழுவி முத்தமிட்டு என்னை வளர்த்தி என் அன்னையோ கைகேசி அம்மன். உன் தாய் சித்தனை கைகேசி. அப்பேற்பட்ட என் மீது அளவு கடந்த பாசம். உண்மைதான். ஒரு நொடி கூட நான் இல்லாமல் சென்று விட்டான். மகனே ராமா என்று அரண்மனை எங்கும் அடைந்து திரிந்து தேடுவான் என் தாய் கைகேசி. அப்பேற்பட்ட என் மீது பாசத்தை வைத்து எனக்கு உணவு ஊட்டுவார் என் தாய். ஆமா, ஒரு நாள் ஒரு இரவு வேளைகளில் எனக்கு சாதம் ஊட்டிக் கொண்டிருந்தார். அப்ப வானத்தில் இருந்த சந்திரனை பார்த்து ராமா அங்க பார் சந்திரன் என்று சொல்லி அந்த நிலாவை காட்டி எனக்கு சாதம் ஊட்டினார். ஆமா, அப்பொழுதுதான் அந்த சந்திரனை காட்டி எனக்கு சாதம் ஊட்டியதால் எனக்கு கைகேசி அம்மன் வைத்த பெயரோ ராமச்சந்திரன். ராமச்சந்திரன். என் கைகேசி அம்மா என்னை ஆசையோடு வளர்த்தார். ஆமா, நாங்கள் நால்வரும் வளர என்னுடன் இருந்து எப்பொழுதுமே இணை பிரியாதவன் என் தம்பி இளையவன் லட்சுமணன். ஆமாங்கய்யா, மாற்றத்தாய் வெற்றியிலே பிறந்தாலும் என்னை மாற்றான் தான் அண்ணன் என்று நினைக்காமல் மனதார ஏற்றுக்கொண்டவன் என் தம்பி இளையவன். ஆமா, அப்படி நாங்கள் சீர சிறப்போடு வளர எனக்கு 16 வயது ஆனது. ஆமா, என் 16 வயதனில் எங்கள் அயோத்திமா நகரத்துக்கு விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் தேடி வருகிறார். ஆமா, வந்தவருக்கு அமர வைத்து அனைத்து விதமான உபசரிப்பு செய்தார் என் தந்தை. வந்த விஷயம் என்ன சாமி அவ கேட்கிறார். என ஒரு முனிவர் ஒரு நாட்டிற்கு வழியா இருந்தால் காரணம் இல்லாமல் வரமாட்டார். வந்த விஷயம் என்ன? ஆமா, அப்படி என்று கேட்க தாடகி என்கின்ற ஒரு அறைக்கு இருக்கிறோம். அந்த தாடகியை மடிக்கணும். இந்த முனிவருக்கு இடுக்கத்தை கொடுக்கிறார். இதை நீக்க வேண்டும் என்று சொல்ல கிடைக்கிறார். அப்படியானால் நான் வருகின்றேன் என்று என் தந்தையார் வைத்தார். தசரதா, உன்னை போல 1000 தசரதை வந்தாலும் தாடகியை கொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியானால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்க உன் மகனாகப்பட்ட இந்த ராமன் அனுப்பு. ஓ, அந்த ராமன். ஆமா, ராமனை அனுப்பு. ஆமா, அப்படி என்று சொல்ல சரி என் தந்தையார் உரைத்தார். அரண்மனையை விட்டு தாண்டியதில்லை. மகன். ஆமா, சின்னத்திர பையன். உண்மைதான். வில்லேந்தி அவனுக்கு சண்டை செய்ய தெரியாது. வாள் எப்படி வெடிக்க வேண்டும் என்று கூட அவனுக்கு தெரியாதே சாமி. ஆமா, பல ஆண்டு காலம் குழந்தை இல்லாமல் தவம் இருந்து தவமாக பெற்றெடுத்தவன் புதல்வன். ஆமா, அனுப்ப முடியாது. வேண்டுமென்றால் நான் வருகின்றேன் என்று காலை விடுத்தார் என் தந்தை. நான் கூட வரேன். ஆமா, என் மகனை மட்டும் வேண்டாம், அனுப்பி வைக்க மாட்டேன். எங்கள் குலகுரு வசிஷ்டர் சொன்னார், தசரத மன்னா, இந்த முனிவரை நம்பி நீ ராமன் அனுப்பு. ஒரு தீங்கு உனக்கு வராது அப்படின்னு சொல்ல குருவார்த்தையை மீற முடியுமா? முடியாது. என்னை அனுப்பின என்னை அனுப்பக்கூடிய எண்ணத்துல நான் அந்த முனிவர் முன்னாடி போகலாம் என்று அரண்மனையை விட்டு காலெடுத்து வச்சு பின்னாடி அண்ணா என்ற குரல். ஓஹோ, திரும்பி பார்த்தா என் தம்பி இளையவன். ஆமா, அண்ணா, இது நாள் வரை என்னை விட்டு நீ பிரிந்ததல்ல. ஆமா, இன்று மட்டும் என்னை விட்டு போகின்றாய அப்படின்னு சொல்ல அவரையும் அழைத்துக் கொண்டு எங்களையும் அழைத்துக் கொண்டு அந்த மாமுனிவர் எங்கே சென்றார்?